சக்கரவள்ளி கிழங்குல நம்ம நல்ல டேஸ்டியான ஒரு சுழியம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நமக்கு தேவையான அளவு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அது 2 பக்கம் இருக்கிற முனையை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு, அது முழுகிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே இருக்க தோலை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் அதை பிசைஞ்சு எடுத்துட்டு, தேவையான அளவு தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பிசைஞ்சு எடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மைதா மாவு, அதில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அடுத்தது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் சக்கரவள்ளி கிழங்க அதில் டிப் பண்ணி எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்தோம்னா நல்ல டேஸ்டியான ஒரு சுழியம் நமக்கு ரெடி. ஒரு வித்தியாசமாக இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.